ஏ சோனு, ஏ இந்திகாரி, நீ யாரு அபி கூட ஜோடியா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு? ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? சோனு ஆசீர்வாதம் வாங்க விழுந்தா சத்யாவோட கம்பல் விழுந்துருச்சு, அத எடுத்தா. கீழே விழுந்துருச்சா? கிடைச்சிருச்சாமா? குடும்பத்துல எல்லாரும் ஆசீர்வாதம் ஆயிட்டாங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. முகூர்த்த பத்திரிகையை இப்ப நான் வாசிக்கிறேன். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் செல்வநாயகி ராஜசேகர் தம்பதியின் இளைய குமாரன் திருவளர் செல்வன் ஆர் அர்ஜுனுக்கும் நலன் காமாட்சி தம்பதியரின் மூத்த புதல்வி திருவளர் செல்வி சத்யபிரியாவிற்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. பெரியோர் ஆசியோடு இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொடுப்பதாய் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதாம்பூலம் மாற்றப்படுகிறது. சுபம் சுபம் சுபமே. சிங்கமலம், இந்த மாதிரி கொடுமை எந்த அப்பா ஆத்தாளுக்கு மாதிரி நடக்குமாடி? பெத்தவங்க நாம 2 பேரும் குத்துக்கல்லு மாதிரி இருக்கும் போது இங்க என்னடா பத்திரிக்கையில யார் பேரு வாசிக்கிறாங்க? என்னடி இது? நல்லது நடக்கணும்னா அத கடவுள் கையில கொடுத்துருங்க. நீங்க மனசு விட்டுறாதீங்க. இனி நான் எங்க விடுறது? அதான் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சு விட்டாங்களே. என்னடி இது? ஏங்க, குழந்தையா பட்டு கொடுக்கறதே எங்க ஊரு வழக்கம். அந்த டேபிள்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? மா போ அபி. சோனம், அந்த புடவைய அபி எடுக்க போயிருக்காரு. அவர் வரும்போது வாங்கி கொடுத்துருங்க. இந்தாங்க. சோனம், வாங்கிக்கோ. சம்பந்திங்க 2 பேரும் எழுந்து தட்டை மாத்திக்கலாம். சரி. ஓய், ஒத்த கொலுசு அபிஷியலா பொண்டாட்டி ஆகிறதுக்கு பட்டா போட்டாச்சு. யூ ஆர் மைன். சரி வாங்க, எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க. சொல்லுங்க சின்னதா. சரி சரிங்க சின்னதா. சரி. அண்ணா, என்னாச்சு? அதையும் கேக்குற சத்யா, எங்க குடும்பத்து கதை உனக்கு தெரியாதா? நாம ஒரு நாள் இல்லன்னதும் அங்க ஏகப்பட்ட குழப்பம். நான் இப்ப போனாதான் அங்க அடிக்கிற புயல கட்டுப்படுத்த முடியும். ஐயோ, சின்னதான் 10 தடவை கூப்பிட்டிருக்காரு. மேடையில சத்தமா இருந்ததா, அதான் கேக்கல. நான் உடனே கிளம்பணும் சத்யா. புரியுதா அண்ணா? நீ இங்க வந்ததே எனக்காக தான்.
நீ எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு எனக்கு புரியுது. நீ பண்ணது பெரிய உதவி. இன்னும் முழுசா இங்க நிக்கணும் தான், ஆனா முடியலன்னு நினைக்கிறப்போ சங்கடமா இருக்கு. கல்யாணம் சிறப்பா நடக்கும். நான் மாரியாத்தாக்கு காசு முடிஞ்சு போடுறேன். எங்க இருந்தாலும் என் நினைப்பு பூரா உன் மேலதான் இருக்கும் சத்யா. வரட்டுமா? அப்புறம் போன்ல நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரி, ஓகே அண்ணா. நான் கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்றேன். சரி, பாய். போயிட்டு வரேன். தேவி, சத்யா, சத்யா, எனக்காக நீ என்னென்னமோ பண்ற. அவரோட சேர்ந்து தாத்தா பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்போ மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இது போதும் சத்யா. உனக்கு நான் என்ன கைமாறி செய்ய போறேனே தெரியல. அக்கா, ஏன்க்கா நீ இப்படி கலங்குற? எப்படி கெத்தா? சத்யானா சும்மாவா? சத்யா வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தா அது சத்தியம் மாதிரி. சும்மாலாம் சொல்ல மாட்டேன்க்கா, சொன்னா செஞ்சு காட்டிடுவேன். நீ ஹாப்பினா எனக்கு அது போதும்க்கா. ஹாப்பியா? தேங்க்ஸ் சத்யா. நான் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சனோ அது எல்லாமே நடக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு சத்யா. உங்க 2 பேருக்காகவும் நான் சாமி கும்பிட்டது வீண் போகலம்மா. சத்யா சாமி மாதிரி நம்ம குடும்பத்தை காப்பாத்திடுவா. சரியா சொன்னம்மா. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இவதான் நம்ம சாமி. இப்படி எல்லாம் செய்யறது எனக்கு சுகமே இல்லடி. நினைச்சா எனக்கு அப்படியே பிரஷர் ஏறுது. தேவிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்க. யார் உனமா செய்வா சொல்லு? உண்மையிலேயே நீ பெரிய காரியத்தை செய்யறடி. உனக்கே அது தெரியுமான்னு தெரியலடி. நாங்க இன்னும் உன்னை சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கோம். மா போதும்மா. இவன் என்னடானா சாமிங்கிறா, நீங்க என்னடானா பெரிய மனுஷங்கிறீங்க. இனிதாமா நான் வாழவே ஆரம்பிக்கணும். ஜாலியா இருமா. ஓவர் எமோஷன்லாம் உன் உடம்புக்கு நல்லதே இல்ல.